ஹலோ கற்கும் வார்வலர்களே, இன்னைக்கு மார்ச் 23, 2026. நம்மளுடைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ஆமா, இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு ரொம்பவே வித்தியாசமானது. சொல்லப்போனா கொஞ்சம் சர்ச்சைக்குரியதுன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா. அதாவது ஹேக்கிங் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே நமக்கு உடனே கம்ப்யூட்டர், யாருக்கும் தெரியாத பாஸ்வேர்டு, இல்லனா சில ரகசிய சாஃப்ட்வேர் கோட் இதுதான் ஞாபகத்துக்கு வரும். அங்க எல்லாமே ஒரு லாஜிக் படி துல்லியமா நடக்கும். கரெக்ட். ஆனா மனித மனத, குறிப்பா மனிதர்களோட ஆழமான உணர்வுகளை ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஹேக் பண்ண முடியும்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா? வாவ், அது நிஜமாவே மூளைய சுழல வைக்கிற ஒரு விஷயம்தான். ஆமா, அது எவ்வளவு ஆபத்தான, அதே சமயம் சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும். இன்னைக்கு நம்ம அலச போற விஷயம் அப்படியானதுதான். எக்லிப்சோஃபி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வெளியான மாக்கியவல்லியின் இருண்ட உளவியல் அப்படிங்கிற வீடியோவோட சுருக்கத்தை தான் இன்னைக்கு நாம பிரிக்க போறோம். நிக்கோனோ மாக்கியவெல்லி அப்படின்னாலே நமக்கு அரசியல் சூழ்ச்சி, அதிகாரத்தை தக்க வைக்கிற தந்திரம்னு தான் ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். ஆனா அந்த அரசியல் தத்துவங்களை காதலுக்கும் மனித உறவுகளுக்கும் எப்படி சிலர் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் இங்க மைய கருத்து. ஆமா, இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நாங்க ஒரு முக்கியமான மறுப்பை, அதாவது ஒரு டிஸ்க்ளைமரை ரொம்ப ஆணித்தரமா தெளிவுபடுத்திடுறோம். இது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோல உள்ள கருத்துக்கள் ரொம்ப தந்திரமானவை, ஆதிக்கம் செலுத்தக்கூடியவை. நாங்க எந்த வகையிலயும் இந்த அணுகுமுறைகளை ஆதரிக்கவோ இல்ல ஊக்குவிக்கவோ இல்ல. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. மனித உளவியல சிலர் எப்படி தந்திரமா கையாள நினைக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சிக்க அந்த மூலப்பொருள்ல உள்ள கருத்துக்களை நடுநிலையோட மட்டும்தான் நாம அலச போறோம். சரி, இத சற்று விரிவாக அலசுவோம். இந்த வீடியோவோட தொடக்கமே மாக்கியவெல்லியோட மிக கடுமையான ஒரு தத்துவத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. அதாவது அன்பை பெறுவதை விட அச்சத்தை ஏற்படுத்துவதே பாதுகாப்பானது அப்படிங்கிற கான்செப்ட். இது கேட்கவே ரொம்ப முரண்பாடா இருக்குல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப்னாலே அடிப்படை அன்புதான். அங்க எதுக்கு அச்சம் தேவைப்படுது? மேலோட்டமா பார்க்கும்போது இது ஏதோ ஒரு சர்வாதிகாரியோட மனநிலை மாதிரி தான் தோணும். ஆனா இவங்க இத நுட்பமான ஒரு உளவியல் கோணத்துல சொல்றாங்க. அது என்ன கோணம்? அன்பு அப்படிங்கிறது மென்மையானது, ஈஸியா மறக்கக்கூடியது. எந்த நிபந்தனையும் இல்லாம இலவசமா கிடைக்கிற அன்புக்கு அதிகாரமே இல்லைன்னு வீடியோ சொல்லுது. ஓ, இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இதை நான் ஒரு உதாரணத்தோட பொருத்தி பார்க்கறேன். இது ஒரு விஐபி கிளப் மாதிரி. கரெக்ட். அந்த கிளப்போட கதவுகள் எப்பவுமே திறந்தே கிடந்தா யாரு வேணாலும் உள்ள போகலானா யாரும் அதை ஒரு பெரிய விஷயமா மதிக்க மாட்டாங்க. ஆமா, ஈஸியா கிடைக்கிற எதுக்குமே மதிப்பு இல்ல. ஆனா அங்க கடுமையான விதிகள் இருந்தா, உள்ள நுழையறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற நிலை இருந்தா எல்லாரும் எப்படியாவது உள்ள போகணும்னு ஆசைப்படுவாங்க. எதை எளிதா இழக்க நேரிடுமோ அதன் மேலதான் மனித மனம் வெறிகொள்ளும். ரொம்ப சரியான ஒப்பீடு. இங்க ஆச்சரியமூட்டும் விஷயம் என்னன்னா, வீடியோல சொல்லப்படுற அந்த அச்சம் வன்முறைய குறிக்கல. ஒரு நிமிஷம், அப்போ மிரட்டுறதோ இல்ல ஆக்ரோஷமா நடந்துக்கிறதோ இல்லையா? இல்லவே இல்ல. கத்துறது, மிரட்டுறதெல்லாம் இருண்ட உளவியல்ல மிகப்பெரிய பலவீனம். இங்க அச்சம் அப்படிங்கிறது ஒரு ஆணோட உறுதியான எல்லைகளை, அதாவது பவுண்டரிஸ குறிக்குது. ஓ, தனக்கு மரியாதை இல்லாத ஒரு இடத்துல இருந்து அமைதியா விலகி போற மனப்பான்மை, சரியா? எக்ஸாக்ட்லி. எந்த வாக்குவாதமும் இல்லாம கெஞ்சாம விலகிச் செல்றது. உங்களை கண்மூடித்தனமா நேசிக்கிறவங்கள விட உங்களோட அன்பு இல்லாம முழுமையா இருக்கக்கூடிய ஆட்களை தான் பெண்கள் அதிகம் மதிக்கிறாங்கன்னு வீடியோ வாதிருது. இது சுயமரியாதைக்கும் தந்திரத்துக்கும் இடையில இருக்கிற ரொம்ப மெல்லிய கோடு மாதிரி தெரியுது. அப்போ அந்த விஐபி கிளப் மாதிரி ஒரு பிம்பத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறது? இங்கேதான் மாக்கியவெல்லியோட அடுத்த வரி வருது. நல்லவனா இருக்கிறத விட நல்லவனா காட்டிக்கொள்வதே முக்கியம். என்னது இது? ரொம்ப பொலியான ஒரு விஷயமா இருக்கே. உண்மையான எனர்ஜிக்கு இங்க வேலையே இல்லையா? வீடியோவோட வாதப்படி உண்மையை விட ஒருத்தரோட தோற்றமும் ஆற்றலும் தான் ஈர்ப்பை உருவாக்குது. உங்களை பத்தின 80% விஷயங்களை மட்டும்தான் நீங்க காட்டணும். மீதி 20% அதை எப்பவுமே மர்மமா தான் வச்சிருக்கணும். இதுக்காக சிங்கம் மற்றும் நரி அப்படிங்கிற தத்துவத்தை அவங்க பயன்படுத்துறாங்க. சிங்கம் மற்றும் நரி, அதாவது தற்காப்புக்காக சிங்கம் மாதிரி அமைதியான, அசைக்க முடியாத ஒரு பலம். ஆமா, அதே சமயம் உணர்ச்சி வசப்படாம அடுத்தவங்க பண்ற தூண்டுதல்களுக்கு இரையாகாம செயல்பட நரி மாதிரி தந்திரமோ இருக்கணும். இந்த இடத்துல நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். அதாவது ஒருத்தர் எப்பவுமே நரி மாதிரி கணக்கு போட்டுக்கிட்டே இருந்து சிங்கம் மாதிரி தன்னோட உணர்ச்சிகளை காட்டாமலே இருந்தா அது ரொம்ப சோர்வான ஒரு நாடகமா இருக்காதா? கண்டிப்பா அது ஒரு நாடகம்தான். இது உண்மையான உறவா இல்லாம 24 மணி நேரமும் ஒரு கதாபாத்திரமா வாழ்ற மாதிரி இருக்குமே. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா அந்த முரண்பாடுதான் இங்க விஷயமே.
இந்த நாடகத்தன்மை எதிராளி கிட்ட ஒருவித நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குது. அன்சர்டன்டி. ஆமா, இத நிச்சயமற்ற தன்மை தான் ஈர்ப்ப உருவாக்குதுன்னு மூலப்பொருள் சொல்லுது. காக்னிட்டிவ் டிசோனன்ஸ்னு உளவியல்ல சொல்லுவாங்க. மூளை குழப்பத்தை ஈர்ப்புன்னு தப்பா புரிஞ்சுக்குது. பதற்றத்தையே காதல்னு மூளையை ஏமாத்துறது இது உண்மையிலேயே ரொம்ப டேஞ்சரான விஷயம்தான். சரி, அடுத்ததா இவங்க சொல்ற உளவியல் தந்திரங்களுக்கு வருவோம். பிரித்தாளும் சூழ்ச்சி பத்தி சொல்றாங்களே, அது என்ன? இது எதிராளியோட உலகத்தை பிரிக்கிற ஒரு தந்திரம். ஒருத்தரோட நம்பிக்கைகளை நேருக்கு நேர் எதிர்க்கக்கூடாது. அப்போ எப்படி அவங்க நம்பிக்கையை உடைக்கிறது? அவங்க ஒரு விஷயத்த உறுதியா சொல்லும்போது, ஓ நீங்க அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒற்றை வரியில ஒரு கேள்வியை கேட்டுட்டு அமைதியாயிடணும். வாவ், அந்த ஒரே ஒரு வரி அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை விதைச்சிடும். நான் நினைக்கிறதும் தப்போ அப்படின்னு அவங்கள சிந்திக்க வச்சிடும். கரெக்ட். இது போக தண்டனை மற்றும் வெகுமதி அப்படிங்கிற இன்னொரு கான்செப்டும் இருக்கு. ரிவார்ட் அண்ட் பனிஷ். ஆமா, காயங்களை ஒரே அடியா கொடுக்கணும், நன்மைகளை சிறுக சிறுக கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதாவது எல்லை மீறினா எந்த விளக்கமும் கொடுக்காம உடனே விலகி மௌனத்தால தண்டிப்பது. ஆமா, ஆனா நல்ல விஷயங்களுக்கு ரொம்ப மெதுவா அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல வெகுமதி அளிப்பது. இது அச்சசலா ஒரு காசினோ ஸ்லாட் மிஷின் வேலை செய்யற விதம் மாதிரியே இருக்கு. ரொம்ப கரெக்டா புடிச்சிட்டீங்க. நாணயத்தை போடுறோம், எப்போ வெற்றி கிடைக்கும்னு கணிக்கவே முடியாது. அந்த கணிக்க முடியாத தன்மை தான் ஒருத்தரை சூதாட்டத்துக்கு அடிமையாக்குது. அதே தந்திரத்தை தான் இங்க உணர்வுகள்ல பயன்படுத்துறாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. இது கொடுமையா இல்ல கட்டுப்பாடா? நிஜமாவே இது மனித உணர்வுகளை வச்சு விளையாடுற கொடுமைதான். நரம்பியல் ரீதியா பார்த்தா அந்த கணிக்க முடியாத வெகுமதி மூளையில டோபமைனை அதிகம் சுரக்க வைக்குது. வேகமா கொடுக்கப்படுற வலி நினைவில் நிற்கும், மெதுவா கொடுக்கப்படுற இன்பம் ஏக்கத்தை உருவாக்கும். அடுத்த கட்டமா வார்த்தைகளை விட மௌனமும் கவனிப்பும் எப்படி ஆதிக்கத்தை செலுத்துதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்னு வீடியோ சொல்லுது. அவங்களோட நடத்தைகளை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். கவனிச்சுட்டு சரியான நேரம் வரும்போது அவங்களோட முகமூடிய அம்பலப்படுத்துற மாதிரி ஒரே ஒரு வரிய எந்த உணர்ச்சியுமே இல்லாம சொல்லணும். ஓ, உதாரணத்துக்கு அவர் இருக்கும்போது நீ வேற மாதிரி பேசுற அப்படின்னு சொல்றதா? எக்ஸாக்ட்லி. அப்படி சொல்லிட்டு அமைதியாயிடணும். இது அவங்கள ரொம்பவே நிலை தடுமாற செய்யும். அதுக்கப்புறம் இல்லாமையின் சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க. கண்ட்ரோல் த்ரூ ஆப்சன்ஸ். எந்த விளக்கமும் இல்லாம திடீர்னு காணாம போயிறது. இது அந்த பொண்ணோட மூளையில பயங்கரமான வெற்றிடத்தை உருவாக்கல? ஆமா, அந்த வாய்ட் மூளையில ஏகப்பட்ட கேள்விகளை உருவாக்கும். அதுவே உங்களை பத்தின சிந்தனைய ஒரு வெறியா மாத்திடும். ஒரு அப்சஷன் மாதிரி. கரெக்ட். இதோட இறுதி இலக்கு என்னன்னா, வெறும் காதலனா இல்லாம அவளோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா மாறுறது. சோ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்னு பார்த்தா, நீங்க ஒரு காதலரா இருக்க முயற்சி பண்ணல, மாறா அவள் தீர்க்க முடியாத ஒரு புதிராக ஒரு சிஸ்டமாக மாற முயற்சி பண்றீங்க. இதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. உணர்ச்சி பூர்வமான நினைவுகளே ஆசையை உருவாக்குகின்றன அவர் சொல்றாரு. ரொம்ப ஆழமான மேற்கோள். இந்த தந்திரங்கள் எல்லாமே சேர்ந்து எப்படி ஒரு பெண்ணோட உணர்வுலக கட்டமைக்க முனையுது அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் கான்செப்ட். ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இன்னைக்கு நாம் அலசிய இந்த மாக்கியவெல்லியோட கோட்பாடுகள், அதாவது உணர்ச்சிகளை தவிர்க்கிறது, மௌனத்தை ஆயுதமாக்குறது, கணிக்க முடியாத தன்மை, அப்புறம் உளவியல் ரீதியான ஆதிக்கம், இது எல்லாமே ரொம்பவே டார்க்கான விஷயங்கள். ஆமா, இது ஒரு இருண்ட உலகத்தோட பார்வைதான். நேயர்களான உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்க ஞாபகப்படுத்துறோம், இந்த விவாதங்கள் எல்லாமே மூலப்பொருள் உள்ள விஷயங்களை அறிவார்ந்த கோணத்துல புரிஞ்சுக்க மட்டும்தான். கண்டிப்பா இது எந்த வகையிலும் ஒரு ஆரோக்கியமான உறவுக்கான வழிகாட்டுதல் கிடையாது. விடை பெறுவதற்கு முன்னாடி நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு உறவுல ஆதிக்கத்தை தக்க வைக்க ஒருத்தர் தொடர்ந்து இந்த மாதிரி கணக்கீடுகள் செஞ்சுக்கிட்டோம், மௌனத்தை ஆயுதமாக்கிக்கிட்டோம், 24 மணி நேரமும் ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டும் இருக்கணும்னா, கரெக்ட், இங்க உண்மையில கட்டுப்படுத்தப்படுவது யார்? வலையில விழுந்தவரா அல்லது இந்த முடிவில்லாத சதுரங்க ஆட்டத்திலிருந்து வெளியே வர முடியாதபடி தன்னுள் தானே சிக்கிக் கொண்ட அந்த தந்திரக்காரரா? சற்றே சிந்தித்துப் பாருங்கள்.